திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அதிமுக சார்பில் வீரவணக்க நாள் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பழைய கமலா திரையரங்கம் அருகே நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான PV ரமணா தலைமை வகித்தார். கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முக்கூர் சுப்பிரமணியன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் கழக இளம் பேச்சாளர்கள் தமிழரசன், தளபதி, சிவசங்கர், மாநில நெசவாளர் தொழிற்சங்க இணை செயலாளர் SS ஜோதி உள்ளிட்ட பலர் பங்கேற்று எழுச்சி உரையாற்றினர். இக்கூட்டத்தில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான S ராமச்சந்திரன், கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ ஹரி ஆகியோர் பங்கேற்று மொழிப்போர் தியாகிகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி சிறப்புரையாற்றினர். மாவட்ட மாணவரணி செயலாளர் சத்திய சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன், மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் உஷாநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பாலசமுத்திரத்தில் மாவட்ட மாணவரணி செயலாளர் கோபி தலைமையில் நடைபெற்ற இப்பொதுக்கூட்டத்தில் மொழிப்போரில் வீரமரணம் அடைந்த தியாகிகளின் புகைப்படத்துக்கு முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் ரா விஸ்வநாதன் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் ஒருபோதும் இந்தி மொழியை அனுமதிக்க மாட்டோம் எனவும் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் சிலவற்றை மட்டும் நிறைவேற்றிவிட்டு பொதுமக்களை ஏமாற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மணலி புதுநகரில் மாவட்ட மாணவரணி செயலாளர் ராகேஷ் ஏற்பாட்டில் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் மொழிப்போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவட்டம் விருத்தாச்சலம் வானொலி திடலில் அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வீரவணக்க நாள் மாபெரும் பொதுக்கூட்டம் கொட்டு மல்லையிலும் சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன், கழக அமைப்பு செயலாளர் வெங்கடேஷ், தலைமை கழக பேச்சாளர்கள் ராஜேந்திரன், பிரபாகரன் ஆகியோர் வீரவணக்க உரையாற்றினர். மாவட்ட மாணவரணி செயலாளர் ஆனஸ்ட் ராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நகர கழக செயலாளர் சந்திரகுமார் வரவேற்புரையாற்றினார். இதில் அதிமுக மாணவரணியினர், கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறும் வகையில் சென்னை புரசைவாக்கம் தானா தெருவில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வடசென்னை தெற்கு மேற்கு மாணவர் அணி மாவட்ட கழக செயலாளர் பரத்குமார் ஏற்பாட்டில் இந்தி மொழியை திணிப்பதை தடுத்து தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் இன உரிமைகளை மீட்பதை நோக்கமாக கொண்டு உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறும் வகையில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட மாணவரணி செயலாளர் J முகமது இப்ராஹிம், ஜாஃபர் அலி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் அதிமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான டாக்டர் C விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இதில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குடும்ப தலைவிக்கு மாதம் உரிமை தொகை அனைத்து குடும்ப தலைவிக்கும் 2000 ரூபாய், அனைவருக்கும் இலவச கான்கிரீட் வீடுகள், ஆண்களுக்கும் சேர்த்து கட்டணமில்லா பேருந்து, 5 லட்சம் பேருக்கு 25,000 ரூபாய் ஸ்கூட்டி மானியம், 100 நாள் வேலை. பாரத பிரதமர் 125 நாளாக உத்தரவு போட்டிருக்கிறார். இனி 150 நாளாக உயர்த்தப்படும் என்ற மகத்தான சாதனை அறிவித்துகிறார். சேலத்தில் மாநகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் கிஷோர் சங்கர் தலைமையில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ராமு, கழக செய்தி தொடர்பாளரும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவருமான கோவை சத்தியன், சேலம் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் சிங்காரம், மாநகர் மாவட்ட கழக செயலாளர் AKSM பாலு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் தணிகைவேல் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன், செங்கை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் தனபால், மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் ஆகியோர் பங்கேற்று மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தியதுடன் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் தளபதி பிரேம்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. காசிநாதபுரத்தில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளருமான சீதா செல்லப்பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மொழிப்போர் தியாகிகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூரில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் பொதுக்கூட்டம் மேற்கு மாவட்ட கழக மாணவரணி செயலாளரும் வழக்கறிஞருமான கிருபாகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றார். இதில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே மாணவரணி மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான ஜிபின் தலைமையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி, மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத், கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், தலைமை கழக பேச்சாளர்கள், நகர ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க அஞ்சலி செலுத்தி 2026 அதிமுக ஆட்சி அமைய உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கிருஷ்ணகிரி பாகலூர் சாலையில் மேற்கு மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மாணவரணி மாவட்ட செயலாளர் அருண் தலைமையில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி, அம்மா பேரவை மாநில இணை செயலாளர், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர், முன்னாள் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடியில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்கம் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் வாரிய தலைவருமான PK வைரமுத்து தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மொழிப்போர் தியாகிகளின் படங்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கூட்டத்தில் மாவட்ட கழக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான SM ராஜநாயகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உயிர் நீத்த தியாகிகளுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் அரவிந்தன் தலைமையில் நடைபெற்றது. பெரணமல்லூர் பகுதியில் நகர செயலாளர் மூர்த்தி, பெரணமல்லூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வராஜ், நகர துணை செயலாளர் அறிவழகன் ஆகியோர்களின் முன்னிலையில் நடைபெற்ற வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி K மோகன், கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முத்துமணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தெரியும், அம்மாவுடைய ஆட்சி காலத்துல எல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு சொல்லியிருக்கார், 2026 அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே முதல் கையெழுத்து ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும், ஒவ்வொரு குடும்பத்திலைக்கும் இவங்க சொன்னாங்க பார், நாங்க வந்தோம்னா 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு 4 வருஷம் பொறுத்து கொடுத்தாங்க பார். அப்படிலாம் கிடையாது. நீங்க ஓட்டு போட்டு அதிமுக ஆட்சியில முதல்வரா எடப்பாடியார் உட்கார்ந்த உடனே முதல் கையெழுத்து அதான். எல்லா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பேருந்து நிலையம் முன்பாக அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தஞ்சை மேற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் விமல் ஏற்பாட்டில் திருவையாறு பேருந்து நிலையம் முன்பு வைக்கப்பட்ட மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் M ரத்தினசாமி தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் தபால் நிலையம் அருகே அதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் முருகையன், மாவட்ட மாணவரணி செயலாளர் அஜய் ஜெகஜீவன் ராம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்ட நிலையில் இதில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் கூட்ரோடு பகுதியில் மாவட்ட மாணவரணி செயலாளர் SS ராஜேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். கூட்டத்தில் கழக செய்தி தொடர்பாளர் சசிரேகா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகர மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மண்டி வீதியில் வேலூர் மாநகர மாணவரணி செயலாளர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு மொழிப்போர் தியாகிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்து பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் திமுக அரசின் அவலங்களையும் அதிமுகவின் சாதனைகளையும் குறிப்பிட்டு உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.